பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அதிசயத்தையும் நான் பார்க்கவில்லை. என் வியாதியில் ஒரு மாற்றம் வரவில்லை, என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை, என்னுடைய கடன் பாரத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை. எந்த ஒரு காரியம் செய்தாலும் தோற்று போன அனுபவத்திலேயே இருந்து கொடுக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் ஓடோடி போய் அவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அதிசயங்களையும் நான் பார்க்கவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எண்ணிலடங்கா அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடைபெறும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோப் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பெரிய காரியத்தையும் அதிசயத்தையும் உன் குடும்பத்தில் நான் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் எது நடக்கும் என்றே தெரியாத சூழ்நிலையில் ஒவ்வொரு நாட்களையும் நான் கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய சமூகத்தில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த உலகம் பொல்லாத உலகமாய் கிடக்கிறதே. எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும்? சத்ருவினுடைய பிடிக்குள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து நான் எப்பொழுது விடுபடுவேன்? என்னுடைய காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த திருமண காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த வியாதியில் ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய தொழிலில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த கேஸில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த பிரிவினைகளில் ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? நான் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் ஒரு அதிசயம் நடக்காதா? நான் பேசுகிற மனிதர்களிடத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று பல பேர் பல காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் தோற்று போகக்கூடாது, நான் கர்த்தருடைய செட்டையின் நிழலுக்குள் இருக்கிற நான் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்ப்போடு அனுதினமும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயங்களை செய்ய போகிறேன். நீ எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னுடைய குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிரச்சனை பெரிதாய் இருந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, எப்பொழுது இந்த பிரச்சனையில் ஒரு மாற்றம் வரும்? எப்பொழுதும் வாக்குவாதமும் முறுமுறுப்புமாய் இருந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவானவனுடைய கிரியை என் குடும்பத்துக்குள் அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே. இந்த சத்ரு எப்பொழுது அழிக்கப்படுவான்? நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தேன். ஆனால் வீட்டு வாசலுக்குள் வரும்போது ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. துக்கமான நிலையில தான் என்னுடைய குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறதே. மகன் ஒரு பக்கமாய் இருக்கிறான், மகள் ஒரு பக்கமாய் இருக்கிறாள், புருஷன் ஒரு பக்கமாய் இருக்கிறான். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை,
இல்லை, நான் அநேகரை திரட்டுகிறேன், ஜெபிக்க வாங்கேன்னு சொல்லி. ஆனாலும் ஒருவர் கூட என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அனைவரும் திசை மாறி கொண்டிருக்கிறார்களே. எப்பொழுது ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த அதிசயம் நடக்கும்? தேவனை தேடக்கூடிய அதிசயம் எப்பொழுது நடக்கும்? நான் உம்மைத்தானே ஆண்டவரே நேசிக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே தானே நான் அமர்ந்து கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் குடும்பம் அத்தனை பேரும் என்னை தேடுவார்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் தேவனையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் என்னை வந்து சேவிக்கும், உன் பிள்ளைகள் என்னை வந்து சேவிப்பார்கள், புருஷன் பிள்ளைகளோடு என் சமூகத்தில் வந்து அமர்ந்து இருப்பீர்கள். நான் அந்த அதிசயமான காரியத்தை நான் உன் குடும்பத்தில் செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து கொண்டு வந்த தகப்பன் ஒரு செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது எப்படி வழி திறக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாரும் தத்தளித்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை காண்பித்து கொடுத்து வெட்டாந்தரை வழியாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாரேயானால் அந்த ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களோடு கூட இருந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற வழியில வருகிற வழியில நான் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், எந்த தீங்கும் உனக்கு வருவதில்லை. அதிசயங்களை காண்பிக்கிற தேவன், நான் அதிசயமானவர், என்னுடைய நாமம் அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய வேலையில நீ செய்யக்கூடிய ஊழியத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்து காண்பிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த அதிசயம் என் குடும்பத்தில் நடக்கணும், இந்த பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் என் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யணும், என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நான் சீரோ என்கிற நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் மேன்மைப்படுத்தி அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதற்கு உம்மாலே கூடும் என்கிற விசுவாசம் எனக்குள் கடந்து வரும்படியாய் நான் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீர் எனக்குண்டான காரியங்களை அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் எனக்கு செய்து தரும்படியாய் நான் உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் குடும்பத்தில் அந்த அதிசயம் நடக்கும், எண்ணி முடியாத அதிசயம், அநேக அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அநேக காரியங்களை நான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே, உன்னோடு நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே. நீ பயப்படாத, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. உன் வாழ்க்கையில் நீ தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாய் அல்லவோ, எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று நீ தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டாய் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குண்டான வேலை அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, உனக்குண்டான வேலை அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நான் உனக்கு கரத்தில் தரப்போகிறேன். ராஜாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய வேலையை நீ சுதந்திரிக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆண்டவரே நடந்தது? இது நான் நினைத்து பார்க்க கூடாத அளவில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடந்திருக்கிறதேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களா ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவ கரம் வைக்கப்படட்டும். அந்த குடும்பத்தில் அதிசயம்
அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.